அனைவருக்கும் வணக்கம். அப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம வந்தே பாரத் ஜிகே எக்ஸ்பிரஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் உடைய பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடத்தணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் வந்து இன்ஃபிளேஷன் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நேஷனல் இன்கம், இந்த ஒரு 3 டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தி ஒரு 20 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் டீல்ஸ் வித் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகேங்களா? என்ன சார் டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்ன? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் தேவை, நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து சப்ளை பண்றோம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவை இருக்கு, நாங்க வந்து என்ன பண்றோம், சப்ளை பண்றோம், அளிப்பு பண்றோம். ஓகேங்களா? சப்ளை மீன்ஸ் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அளிப்பு, கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதே கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க போனாலுமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுதுறதுக்கு பேனா வேணும், உங்களுக்கு வந்து தேவை இருக்கு, நீங்க எங்க போவீங்க, கடைக்கு போறீங்க, அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு சப்ளை பண்றாங்க. இதே மளிகை கடைக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு தேவை இருக்கு, அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சப்ளை இருக்கு. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கும். சிம்பிளான ஒரே டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மணி. ஓகேவா? அப்ப முழுக்க 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 டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா வந்து மணி. அந்த மணியை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? சோ இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 செக்டார் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரைமரி செக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன செக்டார்? பிரைமரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து செகண்டரி செக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன செகண்டரி செக்டார். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? டெர்ஷரி செக்டார். இந்த டெர்ஷரி செக்டார், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரைமரி செக்டார்னா ஒண்ணுமே கிடையாது, மண்ணிலிருந்து வரக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரைமரி செக்டார், முதன்மை துறை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுரங்க தொழில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மீன் பிடித்தல், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா காடுகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கும் அப்படின்னா வந்து விவசாயத்துல இருக்கும். ஓகேவா? அதுதான் பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி செக்டார்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ செகண்டரி செக்டார் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க தொழிற்சாலைகளை மட்டுமே பேசக்கூடியதான் வந்து செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்ஷரி செக்டார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து சேவைத்துறை. ஓகேவா? டெர்ஷரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவைத்துறை. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு சேவை தான். பேங்கிங் போனீங்கன்னா பேங்கிங் ஒரு சேவைத்துறை தான். ஐடி போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐடியும் வந்து என்னதான் ஒரு சேவைத்துறை தான். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 செக்டார்ஸ். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலும் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாடு பின்பற்றக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா மூன்றா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாடு பின்பற்றக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் மூன்றா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கேபிட்டலிஸ்ட். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதலாளித்துவம். முதலாளித்துவம்னா ஒண்ணும் கிடையாது, முதலாளிகளை மட்டுமே உருவாக்கி விட்டா போதும், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அவங்க கீழே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பம், அந்த கீழே இருக்கவங்களுடைய மக்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலாளிகள் பார்த்துப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவம். ஓகேவா? மொத்தத்துல நாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலாளிக்குள்ள நாடுகள் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஓகே? அப்ப இங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை சார் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேட்டரா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் எக்ஸாம்பிள் வந்து எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யுஎஸ்ஏ. அதனாலதான் உலகின் பணக்காரர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7-8 பேர் எங்க இருக்காங்க அப்படின்னா வந்து அமெரிக்கால இருக்காங்க. என்ன கான்செப்ட்? முதலாளிகளை உருவாக்கி விட்டா போதும், முதலாளிக்குள்ள ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து வேலை செய்யறாங்கன்னா அந்த 1000 குடும்பத்தை வந்து யார் பாத்துக்கிறாங்கன்னா அந்த முதலாளி பாத்துக்கிறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கான்செப்ட். அட்மோஸ்ட் அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா வந்து மக்கள் நல்லா இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட் அப்படின்னா வந்து சமத்துவ பொருளாதாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சமத்துவம்னா ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? சமத்துவம்னா என்ன பண்றது, நம்ம இல்லாதவங்க கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறது தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சரி, இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடுக்கறது வந்து சமத்துவம். ஓகேவா? அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டாக்ஸா வாங்கிப்போம். டாக்ஸா வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா வந்து கொடுப்போம். ஓகேங்களா? புரியுதுங்களா? பணக்காரங்க கிட்ட இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஏழைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமத்துவம். சமத்துவ நாளைக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கம்யூனிசம். கம்யூனிசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கத்தி படத்துல விஜய் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 4 இட்லிக்கு மேல சாப்பிடுற ஒவ்வொரு இட்லியும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடையது அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதாவது நமக்கு மிஞ்சி நம்ம கிட்ட அதிகமான பணம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுடையது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான கான்செப்ட். இது வந்து எந்த நாடு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து
சைனா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட பணத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட இருந்ததுன்னா அதை வந்து அவங்களே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா வந்து அந்த கவர்மெண்டே வந்து வாங்கிப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொது உடைமை. ஓகேவா, இந்த கேபிட்டலிசம் முதலாளித்துவத்தை அறிமுகப்படுத்துவவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். ஓகேவா, இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து பொது உடைமையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் எக்கனாமிக்ஸ். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபிளேஷன் தான் ஒண்ணும் கிடையாது, விலைவாசி உயர்வு. ஒரு பொருட்களினுடைய விலை உயர்வு தான் வந்து விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. விலைவாசி உயருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பண வீக்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து தேசிய வருமானம். தேசிய வருமானம் எதற்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்துடைய வருமானத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர குடும்பம், அதே மாதிரி வந்து பணக்கார குடும்பம், ஏழை குடும்பம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ற மாதிரி ஒரு நாட்டினுடைய வருமானத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த நாடு வந்து வளர்ந்த நாடா, வளர்கின்ற நாடா, வளராத நாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஓகேவா, அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து ஆடம் ஸ்மித். இவர் வந்து பாத்தீங்கன்னா நாடுகளின் செல்வம் என்ற வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அது எந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஏ ஆடம் ஸ்மித். நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. which of the following best describes the nature of Indian economy? பின்வருவற்றில் எது இந்திய பொருளாதாரத்தின் தன்மையை சிறப்பாக விளக்குகிறதுன்னு கேட்கறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கலப்பு பொருளாதாரம். ஓகேங்களா, நாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் சமத்துவத்துல கலப்பு பொருளாதாரம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, சோ சோசியலிஸ்ட் எக்கனாமி, அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் எக்கனாமி. ஓகேவா, மிக்சட்னா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, பப்ளிக்கும் இருப்பாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரைவேட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக்சட் எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இந்தியா மிக்சட் எக்கனாமி, அதுல வந்து என்னன்னா சோசியலிஸ்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெண்டாவது ஆன்சர் என்ன? சோ ஏ கலப்பு பொருளாதாரம். நெக்ஸ்ட் மூணாவது क्वेश्चन பாருங்க. which of the following economic activities employs the maximum number of people in India? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, மொத்தம் எத்தனை செக்டார் சொன்னேன்? சோ பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். இதுல வந்து ஆக்குபை பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெர்சன்டேஜ்ல சொல்றோம். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்காங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா 30% இருக்காங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% இருக்காங்க. பிரைமரினா வந்து என்னது? விவசாயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து தொழிற்சாலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 30%, இரண்டாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள், மூன்றாவது அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுல அப்படின்னா சேவை துறைகள். ஆனா வருமானம், ஓகேங்களா, மணி வந்து எதுல அதிகமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தலைக்கீழா வரும். சேவை துறையில 60%, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 30%, இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10% தான் வரும். ஓகேவா, இவ்வளவு வராது, நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றேன். புரியுதுங்களா, அதிகமாக காசு வாங்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எந்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சேவை துறை. ஆனா குறைவான மக்கள் இருக்காங்க, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஐடி பீப்புள் எல்லாம் வந்து என்னவா இருக்காங்கன்னா பணக்காரரா இருக்காங்க. சோ விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, ஆனா வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னா அது குறைவா இருக்கு. அதனாலதான் விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏழை இருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டியூவல் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிச் பிகம் ரிச், புவர் பிகம் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயலாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவாஜி படத்துல கூட வரும். ஓகேவா, அதாவது பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆயிட்டே இருக்கான், ஏழை மேலும் ஏழை ஆயிட்டே இருக்கான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாக்ஸிங் சிஸ்டம் தான் வந்து காரணம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். எல்லாருமே பிரைமரியில விவசாயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, விவசாயத்தில் அதிகமான மக்கள் இருக்காங்க, ஆனா வருமானம் எப்படி இருக்கு? குறைவாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, அப்போ எதுல மேக்ஸிமம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரைமரினா என்னது? அக்ரிகல்ச்சர். இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் மணி, நீங்க மணின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூணாவது ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து சி விவசாயம். நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க. which of the following is not a primary activity? பின்வருவனத்தில் இது முதன்மையான செயல்பாடு அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முதன்மை துறைனா என்னன்னு சொன்னா விவசாயம் சொன்னோம். ஓகேவா, சோ அக்ரிகல்ச்சர், மைனிங், அதுக்கடுத்து பிஷிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதன்மை துறை. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இரண்டாம் நிலை துறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா, நாலாவது கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பி கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் அஞ்சாவது கேன்சர் பாருங்க. based on economic activities how many sectors are there in Indian economy? பொருளாதார நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்திய பொருளாதாரத்தில் எத்தனை துறைகள் உள்ளன? எத்தனை துறைகள் இருக்கு? 3. ஒன்னு பிரைமரி, ரெண்டாவது வந்து செகண்டரி, மூணாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சர்வீஸ் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும். ஓகேவா,
So next question பாருங்க, sixth question. For the calculation of wholesale price index in 2024, dash is a base year. 2024 மொத்த விலை குறியீட்டின் கணக்கீட்டிற்கு டேஷ் அடிப்படை ஆண்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா வந்து ஸோ இன்ஃபிளேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு, ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து WPI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து CPI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது WPIனா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது மொத்த வாங்குகின்ற விலையில் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு ஏற்பட்டதுன்னா வந்து அதை வந்து WPI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து CPI அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். கன்சூமர்னா யாரு? நாம தான், நுகர்வோர்கள். ஸோ நுகர்வோர்கள் வாங்குகின்ற பொருட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து அதை கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இயரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா? இப்போ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2011 இருந்து 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே சிபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2004 டு 2005 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் இயரா வச்சிருப்பாங்க, ஓகேவா? இப்போ 2024 ஒரு பொருளினுடைய சோ வாங்குகின்ற விலை ஏறி இருக்கு அப்படின்னா அது எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 2004 டு 2005 அந்த பொருளினுடைய விலை வந்து ஸோ எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி இவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? ஸோ WPIனா என்ன, CPIனா என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். என்னது? இன்ஃபிளேஷனை மெஷர் பண்றதுக்கானது. அப்ப WPI பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2011 இருந்து 12 வரைக்கும், ஓகேவா? ஆறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து C. ஸோ 2011 டு 12, ஓகேவா? நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்க, இன் டேஷ் எக்கனாமிக்ஸ் ஆல் ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட். பொருளாதாரங்களில் அனைத்து உற்பத்தி வளங்களும் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை மற்றும் யாரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோசியலிஸ்ட் தான் இருக்கும், ஓகேவா? சமத்துவம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியால ஸோ எல்லா ரிசோர்ஸஸும் யாரெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியா மட்டும் தான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, ஓகேவா? இந்தியன் கவர்மெண்ட். இதே நீங்க கேபிட்டலிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பிரைவேட் கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்போ சோசியலிஸ்ட் எக்கனாமில வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்ப ஏழாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டி சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ எட்டாவது கொஸ்டின் பாருங்க. So which of the following activities can be classified as a part of secondary sector of an economy? பொருளாதாரத்தின் இரண்டாம் நிலை துறையின் ஒரு பகுதியாக பின்வரும் எந்த செயல்பாடுகளை வகைப்படுத்தலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் 3 துறை பார்த்தோம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார்னு பார்த்தோம். பிரைமரினா விவசாயம், செகண்டரி அப்படின்னா வந்து தொழிற்சாலை, டெர்ஷரி அப்படின்னா வந்து சேவைன்னு பார்த்தோம். அப்ப செகண்டரியில இங்க எது வரும் பாருங்க, ஃபார்ம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பண்ணை உபகரணங்கள் உற்பத்தி. உபகரணங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் எங்க நடக்கும், ஸோ தொழிற்சாலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அப்போ செகண்டரி செக்டாருக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங். பெட்டால் கேன்சர் என்னது? சி ஃபார்ம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்றாவது பாருங்க, த மிக்சட் எக்கனாமி இஸ் டேஷ், ஓகேவா? கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கலப்பு அப்படின்னா என்ன, ரெண்டு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கலப்பு பொருளாதாரம்னா ஒண்ணும் கிடையாது, பப்ளிக் செக்டாரும் இருக்கும், பிரைவேட் செக்டாரும் இருக்கும், பொதுத்துறையும் இருக்கும், தனியார் துறையும் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ மிக்சட் எக்கனாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? சோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு பாருங்க. சோ இங்க இருக்கு பாருங்க, மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க, a market system of resource allocation commence and trade in which free markets coexist with the government intervention. ஓகேங்களா? coexist அப்படின்னா வந்து ஒண்ணும் கிடையாது, பப்ளிக் பிளஸ் பிரைவேட் ரெண்டுமே இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா வந்து coexistence அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ ஒன்றாவது கேன்சர் என்னது, வள ஒதுக்கீடு, வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் சந்தை அமைப்பு. இதில் சுதந்திர சந்தைகள் அரசாங்க தலையீட்டு நின்று செயல்படுகின்றன அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகே? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 10வது क्वेश्चन பாருங்க, which of the following is a tertiary economic activity? tertiary அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன், சேவைத்துறை அப்படின்னு வந்து சொன்னேன். சேவைத்துறை எங்க இருக்கு பாருங்க, ட்ரேடிங் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேவைத்துறையில வரும், மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ விவசாயம், வேட்டையாடுதல், நெசவு வந்து பாத்தீங்கன்னா செகண்டரியில வரும். இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரைமரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும், ஓகேவா? சோ அப்ப 10வது क्वेश्चन கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பி வர்த்தகம், ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து டெர்ஷரி செக்டார்ல வருது. நெக்ஸ்ட் சோ 11வது பாருங்க, an industrial economy is best defined as an economy whose 50% or more produce value comes from the dash sector அப்படின்னு வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அப்படின்னா வந்து என்ன சொல்லியிருக்கேன், இண்டஸ்ட்ரி அப்படின்னாவே வந்து செகண்டரி செக்டார், ஓகேவா? அப்ப செகண்டரி செக்டார்ல இருந்து 50% மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு உற்பத்தியோ இல்ல ஒரு பணமோ வந்துச்சு அப்படின்னா வந்து அததான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? சோ இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து 50% மேல வந்து உற்பத்தியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பணமோ
மூலமாகவும் வந்து ஸோ பிரைமரியில இருந்து வருது அப்படின்னா வந்து அது அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டெர்ஷரி செக்டார்ல 50% ப்ரொடியூஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்கமோ வருது அப்படின்னா வந்து அதை வந்து சர்வீஸ் எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது சில நேரங்களில் இந்த மாதிரி டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 11வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பி, செகண்டரி, இரண்டாம் நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. A sustained rise in the general price level in an economy is called dash. ஒரு பொருளாதாரத்தில் பொதுவான விலை மட்டத்தில் நிலையான உயர்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பொருட்களினுடைய விலை உயர்வெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இதனுடைய இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பணவீக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பணவீக்கம் பொருளாதாரத்திற்கு நல்லதானா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லதுதான். சோ இந்த பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆர்பிஐ தான் வந்து பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ பணவீக்கம் அப்படின்னா வந்து ஒண்ணும் கிடையாது, பணத்தினுடைய மதிப்பு குறைகிறது, பொருட்களினுடைய மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அப்போ இது என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபிளேஷன், பணவீக்கம் அல்லது விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. விலைவாசி உயர்வு. இந்த விலைவாசி உயர்வை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒண்ணு இல்ல, பொருட்களினுடைய விலை வந்து என்ன ஆகுது, உயருது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அப்ப 12வது ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ சி, பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சோ 13வது பாருங்க. So dash is the final value of all the finished goods and services produced within a country's border in a specific time period. Dash என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து முடிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறுதி மதிப்பு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றது வந்து சோ ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க. ஜிடிபி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு நாட்டினுடைய எல்லை. ஓகேங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் இருக்கலாம், அதே மாதிரி வந்து ஃபாரினர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த நாட்டு குடிமகன்கள் வெளிநாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்பெனி வச்சிருக்கிறவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய மொத்த பொருட்களின் உற்பத்தி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிடிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா, அப்போ ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த பொருட்களின் மதிப்பு அப்படி இல்லைன்னா உற்பத்தி தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்தியா ஜிடிபில எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 5வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. இந்த ஜிடிபி என்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சவர் யாருன்னா சைமன் குஸ்னர். எந்த வருஷம் 1934 என்ன பண்ணாருன்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சார். ஓகேவா, அப்போ நாட்டினுடைய எல்லைக்குள் அந்த நாட்டு குடிமகனும் இருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க. இவங்க 2 பேர் செய்கின்ற உற்பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 13வது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா, ஒரு நாட்டின் எல்லைக்குள் அப்படின்னு வந்துச்சுனாவே அது வந்து ஜிடிபி தான் மட்டும் சொல்லும். புரியுதுங்களா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே ஜிஎன்பி ஒரு கான்செப்ட் வரும், அதை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். ஓகேவா, அப்ப 13வது கேன்சர் என்னது, சி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் சோ 14வது பாருங்க. which of the following relation is true? பின்வரும் உறவுகளில் எது உண்மை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜிஎன்பி வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி இன்டு நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அது வந்து தப்பு. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்து சோ தப்பா கொடுத்திருக்காங்க. சோ ஜிஎன்பி அப்படினா வந்து சோ ஜிடிபி மைனஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தப்பு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஜிஎன்பி ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்ட். ஜிஎன்பி ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிடிபி டிவைடட் பை நெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து தப்பு. ஒண்ணும் கிடையாதுங்க. ஜிஎன்பி அப்படின்னா வந்து என்னன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தேசிய உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய உற்பத்தினா ஒண்ணும் கிடையாது, ஒரு நாட்டினுடைய குடிமகனால் மட்டுமே வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் ரூபாய்களின் மதிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிஎன்பில வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க. ஓகேங்களா, ஒரு நாட்டினுடைய குடிமகன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருப்பான், அந்த நாட்டுல இருப்பான், வெளிநாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பான். ஓகேவா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். ஜிஎன்பினா வந்து சிட்டிசன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கோங்க, இந்திய குடிமகன் இந்தியாவிலையும் இருப்பாங்க. சோ இந்தியாவிலையும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்வாங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை உற்பத்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிச்சு எங்க அனுப்புறாங்க, இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ ஜிடிபி இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்க உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அனுப்பக்கூடிய பணம் தான் வந்து வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், இது ரெண்டும் சேர்ந்ததான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 14வது क्वेश्चन ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டில இருந்து நிகர காரணி வருமானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இது ரிப்பீட்டடா கேட்கிற क्वेश्चन, நல்லா வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து படிச்சுக்கோங்க. அப்ப 14வது ஆன்சர் என்ன அப்படின்னா சோ சி. ஓகே, நெக்ஸ்ட் 15வது क्वेश्चन பாருங்க. which of the following statements is true regarding disinflation? disinflationனா ஒண்ணும் கிடையாது, இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு சொன்னா விலைவாசி உயர்வு.
விலைவாசி உயர்வுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஸ்இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பணவீக்கத்துக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது வந்து பணவாக்கம். பணவீக்கம் அதிகரிச்சுட்டே போச்சு, பொருட்களினுடைய விலை அதிகரிச்சுட்டே போச்சு அப்படின்னா வந்து பணவீக்கம். பொருட்களினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, அந்த விலைவாசி உயருக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபிளேஷன் டிக்ரீஸ் ஆகிறதா வந்து டிஸ்இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, a decrease in the rate of inflation in a specific time period. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பணவீக்க விகிதத்தில் குறைவுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ டிஸ்இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் 16 பாருங்க. சோ வாட் டஸ் ஜிஎன்பி ஸ்டாண்ட் ஃபார்? ஓகேங்களா? ஜிஎன்பி எதை குறிக்கிறது அப்படின்னா வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஜிஎன்பி என்ன அப்படின்னா வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்னது மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப 16 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி மொத்த தேசிய உற்பத்தி. நெக்ஸ்ட் 17 பாருங்க. So which of the following sectors of the economy has the highest share in India's GDP? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பொருளாதாரத்தின் பின்வரும் எந்த துறை அதிக பங்கை கொண்டுள்ளது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா மொத்த எத்தனை துறை சொன்ன? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபேஷன் எவ்வளவு பேர் அதிகமா வந்து எந்த துறையில் இருக்காங்க அப்படின்னா வந்து சோ பிரைமரில வந்து சொல்லுவேன். அதே வந்து பாத்தீங்கன்னா எந்த துறையில் அதிகமா காசு வந்தது அப்படின்னு சொல்லியிருப்போம். எந்த துறை அப்படின்னா வந்து 3ஆம் நிலைத்துறை டெர்ஷரி செக்டார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமா காசு வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபிலையும் அதிகமா என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த क्वेश्चन அதான் கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் ஷேர் இன் இந்தியா ஜிடிபி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சர்வீஸ் செக்டார். டெர்ஷரி செக்டாருடைய இன்னொரு பேர் என்னது? சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுது. இந்தியா ஜிடிபி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல எத்தனாவது நாடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ 5வது நாடாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அப்ப 17 ஆன்சர் வந்து என்னது? டி சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 18 பாருங்க. which of the following best defines net national income? பின்வரும் எது நிகர தேசிய வருமானத்தை சிறப்பாக வரையறுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நிகர தேசிய வருமானம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தேசிய வருமானம்னா ஒண்ணும் இல்ல, அதாவது ஒரு இந்தியாவால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய வருமானம். ஓகேவா? அப்போ இந்தியாவால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதுல இந்திய மக்கள் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். ஓகேவா? சோ டோட்டல் இன்கம் என்னது? டோட்டல் income divided by so total population. என்னது? total population அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க, மொத்த மக்கள் தொகை வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா மொத்த மக்கள் தொகை எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா வந்து ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேஷனல் இன்கம். இத பெஸ்டா எதுல டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜிஎன்பி. ஜிஎன்பினா என்ன? மொத்த இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு தான் வந்து ஜிஎன்பி. ஓகேவா? அப்ப அந்த ஜிஎன்பில தேய்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிகர தேசிய வருமானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப 18வது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி. சோ ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ 18வது என்ன? ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். தேய்மானம்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொருட்கள் தேஞ்சு போனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் 19 பாருங்க. Who among the following is responsible for preparation of national income estimates in India? இந்தியாவில் தேசிய வருமான மதிப்பீடுகளை தயாரிப்பதில் கீழ்க்கண்டவர்கள் யார் பொறுப்பு அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ தேசிய வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து கணக்கிடுறாங்க. ஓகேவா? அப்ப 19வது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ மத்திய புள்ளியியல் நிறுவனம். நெக்ஸ்ட் 20வது பாருங்க. The first measure of India's national income was made by. இந்தியாவின் தேசிய வருமானத்தை முதல் அளவீடு செய்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னா வந்து சோ தாத்தாபாய் நவ்ரோஜி 1868ல என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து சோ கணக்கிட்டு இருப்பாரு. ஓகேவா? சோ இதுதான் நம்ம பார்த்த இன்னைக்கு 20 क्वेश्चंस. ஓகேவா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்கனாமியோடைய பேசிக்ஸான क्वेश्चंस தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து படிச்சுட்டே இருங்க. சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து உங்களுக்கு ஒரு சீரிஸ் வந்து கொண்டு போறோம். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.